வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஆக்சிடேஷன் நம்பரை பற்றி ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ PO4 3- அதில் பாஸ்பரஸ் அண்டர்லைன்ட் எலிமெண்ட்ஸ், அதுக்கு நீங்கள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஏத்தாப்லேயே கொடுத்துருக்கோம். நீங்கள் எதை கண்டுபிடிக்கணுமோ அது எக்ஸ்ன்னு வச்சிங்க. பக்கத்தில் இருக்கிற ஆக்சிஜன் 4 இருக்கிறதால ஒரு ஆக்சிஜனுக்கு -2னா 4 ஆக்சிஜனுக்கு -8 இஸ் ஈக்குவல் டு அங்கே மேலே என்ன சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் -3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா -3, இந்த -8 அந்த பக்கம் போனால் +8, அப்போ 5 +5. அப்போ இந்த இடத்துல பாஸ்பேட் அயானோட பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா +5. அடுத்தது சல்ஃபேட் அயான் SO4 2-. ஸோ SO4 2-ல் எஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க, அது எக்ஸு. ஆக்சிஜனுக்கு -8, 4 ஆக்சிஜன் இருக்கிறதுல ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 4 ஆக்சிஜனுக்கு -8 இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு -2 + 8 இஸ் ஈக்குவல் டு +6. இப்போ இந்த இடத்துல சல்ஃபேட்டில் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் அயானில் சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. அடுத்தது டைக்ரோமேட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா டைக்ரோமேட் அயானில் Cr2O7 2-. இதில் குரோமியத்தை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அது வந்து எக்ஸ்னு வச்சிங்க, 2 குரோமியம் இருக்கிறதால 2x -14 இஸ் ஈக்குவல் டு -2. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு -2 + 14, ஆன்சர் வந்து +12. அப்போ 2x ஈக்குவல் டு 12 அப்படின்னா x இஸ் ஈக்குவல் 12/2 இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ இந்த இடத்துல ஒரு குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. K2MnO4ல் எம்எனுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பொட்டாசியத்துக்கு +1 தெரியும், அல்கலி மெட்டல்ஸ். அப்போ பொட்டாசியம் +1னா 2 பொட்டாசியத்துக்கு +2 + x -8 ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி -8 எப்படி வந்துச்சுன்னா 4 ஆக்சிஜன். அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு -2னா 4 ஆக்சிஜனுக்கு -8 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த இடத்துல -8 2வையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் -6. x -6 ஈக்குவல் டு 0னா x இஸ் ஈக்குவல் டு +6. அப்போ இந்த இடத்துல பொட்டாசியம் மேங்கனேட்டில் பார்த்தீங்கன்னா எம்எனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6. அடுத்தது அம்மோனியம் சல்ஃபேட், அதில் என்னோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நைட்ரஜன் கேட்குறாங்க, அதனால் அது எக்ஸு. ஆனால் 2 நைட்ரஜன் இருக்குது, ஏன்னா அம்மோனியம் ட்வைஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அப்போ 2 நைட்ரஜன் இருக்கிறதுல 2x. 8 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, அப்போ +8. அடுத்தது ஒரு சல்ஃபேட் அயான்ஸ் இருக்குது, சல்ஃபேட்டுக்கு -2 ரைட்டுங்களா, இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2x 8 - 2ஓட ஆன்சர் வந்து 6. அப்போ 2x + 6 இஸ் ஈக்குவல் டு 0. +6 அந்த பக்கம் போனால் -6. அப்போ x இஸ் ஈக்குவல் டு -6/2, ஆன்சர் வந்து -3. அப்போ இந்த இடத்துல நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டு பி -3. சரி, இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் கொடுத்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பன் டை ஆக்சைடு கேட்குறேன், கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறோம். அப்போ கார்பனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு -2, 2 ஆக்சிஜனுக்கு -4, இது -4 இருந்தால் பக்கத்தில் இருக்க கார்பன் +4. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது அந்த மெத்தட் நீங்கள் பார்த்துங்க. இதுலேருந்து நீட்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். சரிங்களா?